ஓ ஓ சார். சரி, டைம் ஆகிட்டு பார்ப்போம். Recording in progress. சரி, அப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது 2023 பாஸ் பேப்பர், ரைட். இதில் நான் லாஸ்ட்டாக படித்தது 11வது கேள்வி பார்த்தோம். அதாவது நேற்றைய வகுப்பில் பார்த்தோம் 11வது கேள்வி, அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். அதில் பிரதானமாக இஜ்மாவுடைய பாடம் பார்த்தோம். இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது 12வது கேள்வி. பாருங்க, முஅ்தஸிலா கோட்பாட்டை ஏற்க மறுத்ததன் காரணமாக ஹலீஃபா மஅ்மூனால் துன்புறுத்தப்பட்ட இமாம். முஅ்தஸிலா கோட்பாட்டை ஏற்க மறுத்ததன் காரணமாக ஹலீஃபா மஅ்மூனால் துன்புறுத்தப்பட்ட இமாம். முதலாவது இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இரண்டாவது இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. மூன்றாவது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நான்காவது இமாம் ஷாஃபிஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஐந்தாவது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என்ன ஆன்சர் வரும்? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். சரியா? மற்றவங்க என்ன ஆன்சர் வரும்? கேள்வி முஅ்தஸிலா கோட்பாட்டை ஏற்க மறுத்ததன் காரணத்தால துன்புறுத்தப்பட்டிருக்கிறார் அந்த இமாம். அது யாரு? இதுதான் கேள்வி. என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்களேன் பாவம். ஒரு ஆள் சொல்லிக்கு முஹம்மது இப்னு, அதாவது அஹ்மத் இப்னு ஹம்பல். வேற எதுவும் ஆன்சர்? மற்றவங்களோட ஆன்சர்? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சரியா? என்ன சவுண்ட காணல? 25 பேட்ச் படிச்சு வீல் தானே, யூனிட் 4லாம். ரைட். அப்போ அஹ்மத் இப்னு ஹம்பல் தான் இதுக்குரிய சரியான ஆன்சர். அது எப்படி, என்ன விஷயம், அதெல்லாம் இன்ஷால்லா பார்ப்போம் இப்போ. ரைட். இப்போ நீங்க கேள்வியை வச்சு ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. விஷயத்தை மட்டும் விளங்குவா. முஅ்தஸிலா கோட்பாட்டை ஏற்க மறுத்ததன் காரணத்தால ஹலீஃபா மஅ்மூனால துன்புறுத்தப்பட்ட இமாம் யாருண்டா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான். சரி, இப்ப கேள்வி எல்லாம் ஒரு புறம் இருக்க, இதுல பாருங்க முஅ்தஸிலா கோட்பாட்டை ஏற்க மறுத்ததன் காரணமாக. இது என்ன முஅ்தஸிலா கோட்பாடு? முஅ்தஸிலா என்ன, இது என்ன விளக்கம்? முஅ்தஸிலாண்டா யாரு? இது நாங்க எந்த பாடப்பரப்புக்குள்ள படிக்கிறோம்? முஅ்தஸிலாக்களை பத்தி நாங்க எந்த யூனிட்ல படிக்கிறோம்? யூனிட் 2ல. யூனிட் 2, ரைட். யூனிட் 2. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இங்க வந்திருக்கக்கூடிய இமாம்கள், அதாவது பொதுவாக இங்க வந்திருக்கிற 4 பேர் மதுஹபுடைய இமாம்கள் வந்திருக்கிறான். ரைட். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் மாலிக் இப்னு அனஸ், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களை பத்தி எல்லாம் எங்க படிக்கிறோம்? எந்த யூனிட்ல? யூனிட் நம்பர் போல. ரைட். யூனிட் 4. யூனிட் 4. சரி, முஅ்தஸிலாக்களை பத்தி படிச்சுக்கிறோம் யூனிட் 2.
இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கைகள். அந்த யூனிட் வந்து இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கைகளை பத்தி நாங்க படிக்கிற யூனிட். அதுல அஹ்லு சுன்னா வல் ஜமா, அதுக்கு முரணான அக்கீதா பிரிவுகள் என்று சொல்லி ஒரு தலைப்பு கீழால நாங்க சில முரணான வழிகட்ட அக்கீதா பிரிவுகள் படிக்கிறோம். அதுல அந்த அக்கீதா பிரிவுகள்ல ஒரு பிரிவு தான் மூத்தசிலாக்கள். அங்கால யூனிட் 4 இமாம்களை பத்தி எங்க படிக்கிறோம்? ஃபிக்ஹுடைய வளர்ச்சி கட்டங்கள் என்ற பகுதிக்குள்ள யூனிட் 4 ஃபிக்ஹுடைய வளர்ச்சி கட்டங்கள் என்ற பாடத்துக்குள்ள ஃபிக்ஹுடைய பொற்காலம் என்று சொல்லி ஒரு தலைப்பு இருக்கு. அப்படி ஒரு தலைப்பு? ஓ சார். ரைட். அந்த யூனிட் அந்த பாடத்துக்குள்ள நாங்க இமாம்களை பத்தி படிக்கிறோம். சரி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். முதலாவது நீங்க சொல்லுங்க, நேர்வழி பெற்ற அகீதா பிரிவினர்களை குர்ஆன் அடிப்படையில, குர்ஆன் சுன்னா அடிப்படையில, சலஃபு சாலிஹீன்களுடைய இஜ்மா அடிப்படையில நேரான வழி பெற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த வழிமுறையை பின்பற்றக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை நாங்க எப்படி சொல்லுவோம்? அந்த அக்கீதா ரீதியா அவங்களுக்கு என்ன பேர்? அஹ்லு சுன்னா வல் சொல்லுங்க. ஜமா. ரைட். அஹ்லு சுன்னா வல் ஜமா. அஹ்லு சுன்னா வல் ஜமா. அஹ்லு சுன்னா வல் ஜமாண்டா குர்ஆன் சுன்னா அடிப்படையில அதனை பின்பற்றி வாழ்ந்த சலஃபு சாலிஹீன்கள். சலஃபு சாலிஹீன்கள்டா சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள். இவங்கள் தான் சலஃபு சாலிஹீன்கள்னு சொல்ற. இவங்க பின்பற்றி அந்த அக்கீதா தான் நேரான அக்கீதா, உண்மையான அக்கீதா. அதுதான் நாங்க குர்ஆன் சுன்னா வழியான அக்கீதான்னு சொல்லி நாங்க சொல்றோம். அதான் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்று பேர் இட்டு நாங்க அதை சொல்றோம். இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாவுக்கு முரணான அக்கீதா பிரிவுகளை நாங்க எப்படி சொல்லுவோம்? அப்ப அஹ்லு சுன்னா வல் ஜமாவுக்கு முரண் என்று சொன்னா அவன் குர்ஆன் சொல்ற அக்கீதாவுக்கு முரண், ஹதீஸ் சொல்ற அக்கீதாவுக்கு முரண், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள் சொல்ற அக்கீதாவுக்கு முரணான விஷயத்தை அவங்க புதுசா உருவாக்கி செஞ்சு கொண்டிருக்கிறார். எனவே இப்படியான அக்கீதா பிரிவினர்களை நாங்க எப்படி சொல்லுவோம்? வழிகட்ட முரண்பட்ட அக்கீதா பிரிவுகள், அப்படித்தானே? ஓ சார். வழிகட்ட அக்கீதா பிரிவுகள், அக்கீதாவுடைய விடயத்தில் முரணான நம்பிக்கை கொண்ட அக்கீதா பிரிவுகள், அப்படி எல்லாம் இது வந்து நாங்க யூனிட் 4 படிக்கிற ஒரு பாடம். ரைட். இப்ப நீங்க சொல்லுங்க, வழிகட்ட அக்கீதா பேர்கள் சொல்லுங்க பாப்போம். எந்த அக்கீதா பிரிவுகள் வழிகட்ட அக்கீதா பிரிவுகள் இருக்கு? ஷியாக்கள், முஅ்தஸிலா, கவாரிஜ். சரி, இதை நீங்க எந்த தலைப்புல பார்க்கலாம்னு சொன்னா நல்லா விளங்குங்க. யூனிட் 2ல யூனிட் 2ல 2.3 அஹ்லு சுன்னா வல் ஜமா. யூனிட் 2ல 2.3 அஹ்லு சுன்னா வல் ஜமா பத்தி படிக்கிற அந்த தலைப்புகளை நான் படிக்கிறோம். அப்படி அஹ்லு சுன்னா வல் ஜமாவோட அக்கீதாக்கள் அதுல தெளிவுபடுத்தப்பட்டு வந்து அதுல நாங்க பிரதானமாக தௌஹீதுக்கு முரணான சில விடயங்கள் படிப்போம். தௌஹீதுக்கு முரணான அம்சங்கள் ஷிர்க், குஃபுர், ரித்தத், நிஃபாக், இல்ஹாத். அதுல ஷிர்க்கை பத்தி ஃபுல்லா தெளிவாக இந்த பாடப்பரப்புல இருக்கு. நாங்க இன்ஷா அல்லாஹ் கேள்விகள் பார்க்குற டைம்ல அதெல்லாம் பார்ப்போம். அடுத்தது இல்ஹாத பத்தி இருக்கு. அடுத்தது நிஃபாக்க பத்தி இருக்கு. இவனோட தியரி கிளாஸ், பேமெண்ட் கிளாஸ் போய்கொண்டு இருக்கு. அதுல இந்த பகுதி தான் இப்ப போய்கொண்டு இருக்கு. நிஃபாக்குடைய பாடம் தான் நாளை கிளாஸ் இருக்கு. நிஃபாக்குடைய பாடம் படிக்கப்படும். அதுல
ரைட். அங்கால அப்படியே வந்து என்னன்னு சொன்னா அடுத்த தலைப்பு பார்க்கலாம். ஈமானில் முரண்பட்ட சிந்தனைகள், கொள்கைகள். அதாவது ஒரு விஷயத்தை எப்படி ஈமான் கொள்ளணும் என்றுதான் அக்கீதா. ஒரு விஷயத்தை எப்படி ஈமான் கொள்ளணும் என்றுதான் அக்கீதா. நாளை மறுமையில ஷஃபாத் என்று ஒன்று இருக்கு, அதை ஈமான் கொள்ளணும். என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் அது ஷஃபாத்துல் குபுரா. இன்னும் சில ஷஃபாத்துகளும் மறுமையில் இருக்கு, இதை ஈமான் கொள்ளணும். நாளை மறுமையில சிராத்துல் முஸ்தகீம் என்ற ஒரு பாலம் இருக்கு, அதை கடந்து போகணும். அதெல்லாம் நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா? ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா? நாளை மறுமையில் அல்லாஹ் பார்க்கலும், ஈமான் கொண்டிருக்கிறோமா இல்லையா? கொண்டிக்கிறோம் சார். ஓ ரைட். ஏன் நாங்க ஈமான் கொண்டோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படித்தான் எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறான். குர்ஆன் எங்களுக்கு அப்படித்தான் சொல்லி தந்திருக்கு. அதை பின்பற்றிய சலஃபு சாலிஹீன்களும் அதைத்தான் ஏற்று நடந்தாங்க. எனவே நாங்களும் அதைத்தான் பின்பற்றோம். எனவே இந்த விஷயத்தில் ஒருத்தர் வந்து சொல்றார், அப்படி எல்லாம் இல்லை, நாளை மறுமையில் அல்லாஹ் பார்க்க இயலாது, அவர் சொர்க்கவாதியா இருந்தாலும் சரி அல்லாஹ் பார்க்க இயலாது என்று சொன்னா இவர் அக்கீதாவுல முரண்பட்ட பிரிவு. நாங்க சொல்றோம் சிராத்துல் முஸ்தகீம் என்ற ஒரு பாலம் இருக்கு, அதை கடந்து செல்லணும் என்று சொல்றோம். ஏன் சொல்றோம்? ஏன் அப்படி நம்புறோம்? குர்ஆன் சொன்னதான் எங்களுக்கு சொல்லி தருது. இப்போ புதுசா ஒருத்தர் வந்து சொல்றார், அப்படி எல்லாம் இல்லை, சிராத்துல் முஸ்தகீம் பாலம் என்று ஒன்று இல்லை என்று சொல்றார். கலா கதிர் இருக்கு என்று குர்ஆன் சொன்னா சொல்லுது. ஆனா சிலவர் சொல்றாங்க கலா கதிர் என்று ஒன்று இல்லை, அதெல்லாம் நம்பிக்கை கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தாத்து வேற சிஃபாத்து வேறன்னு சொல்லி நாங்க யூனிட் 2ல, அதாவது இந்த யூனிட்ல மேல படிச்சுக்கிறோம். ஆனா சிலர் வந்து சொல்றாங்க தாத்து சிஃபாத் எல்லாம் ஒன்றுதான். கூட்டம் ஒன்று பிற்காலத்துல வருமென்னு நாங்க நம்புறோமா இல்லையா? ஓ சார். நம்புறோம். நம்புறேன். சிலர் சொல்றாங்க அப்படி எல்லாம் இல்லை, யஜூஜ் மஜூஜ் கூட்டம் எல்லாம் வாரல்ல, கபருடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, அங்க சொர்க்கவாதிகள் நிம்மதியாக இருப்பாங்க, நரகவாதிகள் கபூர்ல வேதனை செய்யப்படுவாங்க என்றதை நாங்க நம்புறோம். ஆனா கபூர் வாழ்க்கை ஒன்றே இல்லை என்று சொல்லி சிலர் மறுக்கிறாங்க. எனவே இவங்க இஸ்லாமிய குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலான உண்மையான அக்கீதாவுக்கு முரணானவர்களா இல்லையா? முரணானவர்களா இல்லையா? சொல்லுங்களேன். முரணானவர்கள் சார். முரணானவர்கள். அல்லாஹ் அல்லாதவற்றுக்கு தெய்வீக அந்தஸ்து கொடுக்கலுமா? இல்ல சார். கொடுக்கலாம். ஒரு கூட்டம் சொல்லுது அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் தெய்வீக அந்தஸ்து பெற்றவர்கள் என்று சொல்லி, சரியா பிழையா? பிழை. எனவே இவ்வாறு உண்மையான ஈமானுடைய விடயத்துல, அக்கீதாவுடைய விடயத்துல முரண்பட்ட சிந்தனைகள், கொள்கைகள் சிலது இருக்கு. நீங்க தேவைண்டா இங்க அக்கீதான்னு போட்டு வச்சுக்கணும், பிரேக்கெட் பண்ணி, அல்லது முன்னால ஒரு அடையாளத்தை போட்டு அக்கீதாவுல ஈமான்ல முரண்பட்ட சிந்தனை பிரிவுகள் சிலது இருக்கு. ரைட். இப்ப நீங்க ஏற்கனவே இது சம்பந்தமாக படிச்சிருக்கலாம். சிலர் படிக்காதவங்க இருப்பேன், நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்ல, கிளாஸை கவனிச்சு கொள்ளும். படிச்சவங்க சொல்லுங்க என்னென்ன அக்கீதா பிரிவுகள் இருக்கு, வழிகட்ட அக்கீதா பிரிவுகள். ஷியாக்கள், ஹவாரிஜ், முஅ்தஸிலா. ஷியாக்கள், ஹவாரிஜ்கள், முஅ்தஸிலாக்கள், வேற கதரியா, ஜபரியா. வேற முர்ஜியா. முர்ஜியா. வேற வஹ்தத்துல் வுஜூத் என்ற ஒரு தலைப்பு இருக்கு அவங்களோட பாடத்துல. ரைட். இப்படி முரண்பட்ட அக்கீதா பிரிவுகள், அக்கீதாவுல முரண்பட்ட சிந்தனை பிரிவுகள், வழிகெட்ட அக்கீதா பிரிவுகள் என்றெல்லாம் இவங்களை தான் நான் சொல்றோம். ஏன் வழிகட்டவங்க தானே குர்ஆன் சுன்னான்னு சொல்லும் போது அவங்க வித்தியாசமான ஒரு கொள்கையை முன்வைக்கிறாங்க. எனவே இவர்கள் வழிகட்ட அக்கீதா பிரிவுகள். ரைட். அந்த வழிகட்ட அக்கீதா பிரிவுகள் ஏன் தோன்றி காரணங்கள் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு புறம் இருக்க பாருங்க. அந்த வழிகட்ட அக்கீதா பிரிவுகள்ல முதலாவது
ஷியாக்கள். ரைட், நாங்க எங்கட சிலபஸ்ல படிக்கிற பாடம் முதலாவது ஷியாக்கள் சம்பந்தமாக படிப்போம். சரியா? அடுத்தது அதுல நிறைய விஷயம் இருக்கு. ஷியாக்களை பத்தி நான் இன்ஷா அல்லாஹ் வேற சந்தர்ப்பங்கள் அது சம்பந்தமா பாடுபடும். அது சம்பந்தமா கேள்விகள் வரும்போது. அடுத்து பாருங்க, ஹவாரிஜிகள் ரெண்டாவது. ஷியாக்கள், ஹவாரிஜிகள். நீங்க இப்ப சொன்னது நிறைய சொன்னையல் விடுபாட்டு பெரும்பாலும் சொன்னையல் சிலபஸ்ல இருக்கிறது சொல்லணும். கட்டாயம் கேட்டா சிலபஸ்ல இருக்கிற கட்டாயம் சொல்லணும். ஷியாக்கள், ரெண்டாவது ஹவாரிஜிகள். அடுத்து பாருங்க, முஅ்தஸிலாக்கள் வலிஹக்கிதா பிரிவு. முஅ்தஸிலாக்கள் மூன்றாவது முஅ்தஸிலாக்கள். அப்படியே கீழே வந்து பாருங்க, நாலாவது வஹ்தத்துல் வுஜூத். வஹ்தத்துல் வுஜூத். அப்படியே இன்னும் பார்த்தா இதை பத்தி எங்களுக்கு சிலபஸ்ல தரல. ஜபரியாக்கள் அப்படி எல்லாம் இருக்கு. அப்படி கீழே சில இருக்கு. அப்ப இப்ப சொன்ன இந்த 4 அக்கீதா பிரிவுகளும் எங்களுக்கு விரிவாக தரப்பட்டு இதை பத்தி. ரைட், ஸ்கிரீன்ல என்னென்னலாம் எழுதுறாங்க, நாம் ஒன்றும் செய்யலாம். இது நம்மட கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயம் தானே. எனவே படிக்க வந்த பிள்ளைகள் கிளாஸை கவனிச்சு கொள்ளும். என்ன, நான் ஒரு டவுனுக்கு போனா டவுன்ல 1000 விஷயம் நடக்கும். ஒரு கடை போனா கடையில் 1000 விஷயம் நடக்கும். எனவே தேவையில்லாத வேலை பார்க்கிறவங்க அந்த வேலையை பார்ப்பாங்க. நாங்க எங்கட விஷயத்துல கண்ணு கருத்துமா இருந்தா சரி. சரியா விளங்க சொல்றது? ஓ சார். அப்ப நாங்க இந்த பாடத்துல இப்ப படிக்க போற விஷயம் என்னன்னு சொன்னா முஅ்தஸிலாக்கள். 3வது தலைப்பு தான் நாங்க இப்ப படிக்க போறோம். முஅ்தஸிலாக்கள் என்ற தலைப்பு தான் இதுல படிக்க போறோம். ஏனென்றா இங்க எங்களுக்கு கேள்வி, நாங்க பார்த்த கேள்வி முஅ்தஸிலாக்களை பத்தி. முஅ்தஸிலாண்டா முதலாவது யாருன்னு விளங்கணும். இப்ப ஏதோ ஒரு அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். 26 பெச் ஸ்டூடெண்ட்ஸ் சில நேரம் படிக்காம இருந்தா, நீங்களும் பெரும்பாலும் படிச்சுப்பீங்க யூனிட் 2 எல்லாம். அப்படி படிக்காம இருந்தாலும் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு வழிகட்ட எப்படியா எங்க அஹ்லு சுன்னா வல் ஜமா ஆகிய எங்களுக்கு முரணாக சில அக்கிதா பிரிவுகள் இப்படி இருக்கிறாங்க. இப்படி இப்படி வழிகட்ட விஷயங்களை அவங்க அக்கிதாக கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட அக்கிதாக்களை நாங்கள் வழிகட்ட அக்கிதா பிரிவினர்கள் என்ன ஒரு பிரிவு தான் இந்த முஅ்தஸிலாக்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ரைட், அப்ப இந்த முஅ்தஸிலாக்கள் இப்ப படிச்ச இந்த பாடம் படிச்சவங்க சொல்லுங்க அப்போ. இப்ப உங்களுக்கு கேள்வி ஒன்று வருது, முஅ்தஸிலாக்கள் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு 2 மார்க்ஸ் கேள்வி ஒன்று வந்துட்டு. என்ன ஆன்சர்? முஅ்தஸிலாக்கள் என்றால் என்ன? முஅ்தஸிலாக்கள் என்றால் யார்? என்ன ஆன்சர் இந்த கேள்விக்கு? சொல்லுங்க. யாஃபமிது முஅ்தஸிலாக்கள் என்றால் யார் அல்லது என்ன என்று சொல்லி 2 மார்க்ஸ் கேள்வி ஒன்று உங்களுக்கு வந்துட்டு. என்ன ஆன்சர்? யாபம் இல்லையா யாருக்கும்? மொழியாக பிரிந்து சென்றவர்கள் என்று சொல்றாங்க. பிரிந்து சென்றவர்கள். அது இஸ்லாமிய மரபோட சொல்ற நேரம் அக்கீதா சார்ந்த விடயங்களை பகுத்தறிவு ரீதியாக சிந்தித்ததால் எழுந்த கருத்து வேறுபாடு
அதன் காரணமாக வந்து பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வந்து சமூகத்தை விட்டு பிரிந்து சென்ற ஒரு தத்துவமான இயக்கம் தான் முஹ்தசிலா. ரைட். அப்ப முத்தசிலாக்கள் யாரு சொன்னா இவங்க வந்து முத்தசிலா. முத்தசிலா என்பதன் மொழிக்கருத்து பிரிந்து சென்றவர்கள். பிரிந்து சென்றவர்கள். முத்தசிலா என்றா பிரிந்து சென்றவர்கள். இஸ்லாமிய மரபில் அகைதா சார்ந்த விடயங்களை பகுத்தறிவு ரீதியாக சிந்தித்ததனால் எழுந்த கருத்து வேறுபாடு காரணமாக பெரும்பான்மை முஸ்லிம் சமூகத்தை விட்டு பிரிந்து சென்ற ஒரு தத்துவ இயக்கம். பெரும்பான்மை முஸ்லிம் சமூகம் தான் அஹ்லுசுன்னா வல் ஜமா. ரைட். பெரும்பான்மை சமூகம் தான் அஹ்லுசுன்னா வல் ஜமா. அதாவது குர்ஆன் சுன்னா அடிப்படையில அக்கீதாவை விளங்கி தூய்மையான அடிப்படையில பின்பற்றக்கூடிய அக்கீதா பிரிவினர்கள். அதே அக்கீதா பிரிவுல தான் நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். அல்லாஹ்வோட உதவியால வழிகட்ட அக்கீதா பிரிவுல நாங்க போய் சேரல. அஹ்லுசுன்னா வல் ஜமாவுல அஹ்லுசுன்னா வல் ஜமாவின் அடிப்படையில அக்கீதாவை விலக்கி சென்ற சில அக்கீதா பிரிவுகள் இருக்கு. உங்களுக்கு தெரியும் 4 அக்கீதா பிரிவுகள் இருக்கு. என்னென்ன சொல்லுங்க? அஹ்லுசுன்னா வல் ஜமாவின் வழியாக அக்கீதாவை முன்வைத்த 4 அக்கீதா பிரிவுகள் நாங்க எங்கட தியரி கிளாஸ்ல படிச்சுக்கிறோம். சொல்லுங்க. முதலாவது நாங்க யாராக்கள், எங்கட அக்கீதாட பேர் என்ன? அஹ்லுசுன்னா வல் ஜமாஅவுல அதுலயும் எந்த அக்கீதாவை நாங்க பின்பற்றோம்? الأشعرية لاهري الطاهري ماتريدي அஷ்அரியா, لاهرية الطهاوي மாதுரிதி. சரி. இப்ப எங்கட அக்கீதா பிரிவு, நாங்க எந்த அக்கீதா பிரிவு சேர்ந்தவங்க? الشر அஷ்அரியாக்கள் சேர்ந்தவங்க. ரைட். அப்ப இதுல பாருங்க, முத்தசிலாக்கள் பகுத்தறிவு ரீதியாக அக்கிதா சார்ந்த விடயங்களை சிந்திச்சு பிரிஞ்சு போன ஒரு குரூப் தான் முத்தசிலாக்கள். இவங்களோட தோற்றம் சம்பந்தமாக, இவங்களோட வளர்ச்சி சம்பந்தமாக பின்னால் இருக்கிற பாடத்துல வருது. பாருங்க, ஷோர்ட்டாவிலே கொடுங்க. இந்த பாடத்தை வந்து நீங்க பெருசா யோசிச்சு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க வேணாம். விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இமாம் ஹஸ்ஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மஸ்ஜிதுல பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த காலத்துல மஸ்ஜிதுல தான் பாடங்கள் நடக்கும். எங்களை மாதிரி இப்ப ஜூம் இல்லை, அதே போன்று வேறு வேறு வழிமுறைகள் இல்லை. மஸ்ஜிதுல இமாம்கள் வஹி சார்ந்த அடிப்படையில பாடங்கள் நடத்துவாங்க, ஏனைய பாடங்களும் நடத்துவாங்க. அப்ப இந்த பாடத்துல கலந்து கொண்டிருந்த ஒரு மாணவர் தான் வாசில் பின் அத்தா. ஆசிரியர் பேர் என்ன? ஆசிரியர் யாரு? இமாம் ஹசனுல் பஸ்ரி. இமாம் ஹசனுல் பஸ்ரி. மாணவர் பேர் ஹசனுல் பஷரி. வாசில் பின் மாணவர் யாரு? வாசில். வாசில் பின் அத்தா. வாசில் பின் அத்தா. என்ன நடக்குன்னு சொன்னா, பொதுவாக குர்ஆன் சுன்னா எங்களுக்கு சொல்லி தருகிறது, ஒருத்தர் பாவம் செஞ்சா அவர் யாரு? குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நாங்க பார்க்கும்போது பாவம் செஞ்சவர் நாங்க காஃபிர் என்று சொல்லுவோமா, பாவி என்று சொல்லுவோமா? எப்படி சொல்லுவோம்? அவருக்கு பாவி. பாவி என்று சொல்லுவோம். பாவம் செஞ்சவரை காஃபிர் என்று சொல்ல இயலாது. ஏன்? அல்லாஹ் மறுத்தா தானே காஃபிர். இவர் பலவீனத்தால பாவம் செஞ்சிட்டார். சரி, அதான் சொல்லுது. என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதான் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Recording stopped.
Recording in progress. ரைட், கவனிங்க. அப்ப மஸ்ஜிதுல வளமையை போல பாடம் நடந்து கொண்டிருக்கு. ஆசிரியர் வாசில் பின் அதாவது இமாம் ஹசனுல் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பஸ்ராவுல அந்த குறித்த பள்ளிவாசல்ல பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. வாசில் பின் அத்தாவும் அந்த கிளாஸ்ல இருக்கிறார். இப்ப குர்ஆன் ஹதீஸ் சொல்ற அந்த விஷயங்களை தான் என்ன செய்யறான், கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறான். இப்ப என்ன நடக்குது பாருங்க. இமாம் அவர்களுடன் பெரும்பாவம் செய்தவனின் நிலைப்பாடு பற்றி தர்க்கித்து முரண்பாடு கொண்ட வாசில் அவன் குஃப்ருக்கும் ஈமானுக்கும் இடையில் இருக்கிறான் என கூறி இமாம் அவர்கள் அது சபையிலிருந்து விலகி சென்றான். இப்ப நாங்க சொல்லுவோம், பாவம் செஞ்சா அவன் முஸ்லிம் தான், ஆனா பாவியாக இருக்கிறான். பாவம் செஞ்சவன போய் காஃபிரண்டோ அல்லது அவன் காஃபிரும் இல்லை முஸ்லிமும் இல்லை ரெண்டுக்கும் இடையிலான ஒரு நிலையில் இருக்கிறான்டோ சொல்ல இயலாது. அப்படி எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லி தரல. பாவம் செஞ்சவன் பாவி, அவ்வளவுதான். அவன் தௌபா செஞ்சு அல்லாஹ் மன்னிப்பான். தௌபா செய்யலன்னு சொன்னா நாளை மறுமையில் அவனுக்குரிய தண்டனை அல்லாஹ் தஆலா கொடுத்து அதுக்கு பிறகு அவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான். இதான் எங்களுடைய நிலைப்பாடு. இவர் இப்ப என்ன செய்யறார், பகுத்தறிவை வச்சு யோசிக்கிறார். யாரு? வாசில் பின் அத்தா. ஒருத்தன் நல்லா வாழ்றான், முஸ்லிம், அல்லாஹ்வை நிராகரிச்சு போறான், அப்ப காஃபிர். பாவம் செஞ்சான், அவன் எப்படி முஸ்லிமா இருக்கிற? அதே நேரம் அவன் அல்லாஹ்வை மறுக்கையும் இல்லை, அப்ப காஃபிரும் இல்லை. பாவமும் செஞ்சிட்டான், அப்ப முஸ்லிமும் இல்லை. எப்படி சொல்லலாம்? இவனுக்கு வேறொரு இடம் இருக்கு. அப்ப அவன் காஃபிரும் இல்லை முஸ்லிமும் இல்லை, ரெண்டுக்கும் இடையில நிக்கிறான் என்று சொல்லி பகுத்தறிவு ரீதியா யோசிச்சு விளக்கம் ஒன்று சொன்னார். நீங்க சும்மா யோசிங்க, நம்ம யோசிப்போமே. அவன் காஃபிர்னு சொல்றோம். நல்லா அல்லாஹ் ஏற்று குர்ஆன் சுன்னாவுடைய பிரகாரம் தன்னை வாழ்க்கை அமைச்சு கொண்டு அப்படியே வாழ்ந்து போறான், இவனை முஸ்லிம்னு சொல்றோம். சரி, இப்ப பகுத்தறிவு ரீதியா யோசிச்சா அப்படிதான் வரும். வெறும் பகுத்தறிவை போட்டு குர்ஆன் சுன்னா விஷயத்துல யோசிச்சா அப்படிதான் வரும். வாசில் பின் அத்தா எப்படி யோசிக்கிறார்? அப்ப இப்படி ரெண்டும் இல்லாம ஒருத்தன் பாவத்தை செய்யறான், அப்ப ரெண்டுக்கும் இடையிலான வரணும் என்று சொல்லி வாசில் பின் அத்தா மார்க்க விஷயத்துல குர்ஆன் சுன்னாவுடைய வஹியுடைய விஷயத்துல பகுத்தறிவு யூஸ் பண்றது பிள்ளை இல்ல, எல்லை மீறிய அளவுக்கு குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக வார அளவுக்கு அவரோட பகுத்தறிவு யூஸ் பண்ணி லாஸ்ட்ல அவர் சொன்னார், அப்படி எல்லாம் இல்லை, நீங்க சொல்றது பிழை என்று சொல்லி ஆசிரியர் இமாம் ஹசனுல் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட சொல்லி, நீங்க சொல்றது பிழை, அப்படி எல்லாம் இல்லை, குஃபுருக்கும் ஈமானுக்கும் இடையிலான அவன் இருக்கேலும், அவன் முஸ்லிமாகவும் இருக்கலாது காஃபிராகவும் இருக்கலாது. ஏன்? அல்லாஹ் மறுத்தா தான் காஃபிர், எனவே அவன் அல்லாஹ் மறுக்கல, எனவே அவன் காஃபிர் இல்லை. பாவம் செஞ்சிட்டான், எனவே அவன் ஈமானோட இருக்கிற ஒரு மூமின் நிலையிலேயும் அவன் இருக்கலாது, எனவே அவன் குஃபுருக்கும் ஈமானுக்கும் இடையில இருக்கிறான் அப்படின்னு சொன்னான். இப்படி சொல்லி அந்த சபையிலிருந்து ஒளிம்பி பெய்த்தார், சபையிலிருந்து விலகி சென்றான். அப்போது இமாம் அவர்கள் அவர் எங்களை பிரிந்து சென்றார் என்று சொல்லி சொன்னான். யாரு? இமாம் ஹசனுல் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடம் நடத்தி கொண்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை சொல்லி கிளாஸ் விட்டு அவர் பேசித்தார். இமாம் அவங்க வாசில் பின் அத்தாவை பார்த்து ஏனைய மாணவர்கிட்ட சொன்னாங்க, ஹுவ இஅ்தஸல அன்னா, அரபு வார்த்தை, ஹுவ இஅ்தஸல அன்னா, அவர் எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் என்று சொன்னார். அந்த இஅ்தஸல என்ற வார்த்தையிலிருந்து வந்த வார்த்தை தான் முஅ்தஸிலா. இஅ்தஸலண்டா பிரிந்து சென்று விட்டான், முஅ்தஸிலாண்டா பிரிந்து சென்றவர்கள். இப்படி தங்களுக்கு இந்த பேர் வந்த. விளங்குதா விஷயம் என்னண்டு? விளங்குதா விஷயம் என்னண்டு? ரைட். எனவே இந்நிகழ்வை தொடர்ந்து இவர்கள் முஅ்தஸிலாக்கள், பிரிந்து சென்றவர்கள் என வரலாற்றில் அடையாளப்படுத்தப்படுகின்றனர். சரி, அப்ப முஅ்தஸிலாக்கள் சொன்ன இந்த அக்கீதாவுடைய விஷயத்துல அவங்க சொன்னது, ஒரு பாவம் செஞ்சா குஃபுருக்கும் ஈமானுக்கும் இடையில தான் இருப்பான் என்று சொன்ன இந்த விஷயம் சரியா பிழையா? பிழை. ஏன்? குர்ஆன் சுன்னா எங்களுக்கு கற்றுத்தர விஷயம், ஒருத்தன் பாவம் செய்தாலும் அவன் அல்லாஹ்வுடைய அடியான், அவன் ஒரு பாவியாகத்தான் இருப்பான். எங்களுக்கும் கூட ஹதீஸ் என்ன சொல்லுது? ஒருத்தன் பாவம் செஞ்சா அவன் செய்யற பாவத்தை வெறுங்கோ, அவனை வெறுக்க வேணாம். ஒருத்தன் ஒரு பிழை செஞ்சா, ஒருத்தன் ஒரு பாவம் செய்தா அவன் செய்யற பாவத்தை தான் வெறுக்கணும்,
அவனை வெறுக்க வேணாம் என்று சொல்ற மார்க்கம் தான் இஸ்லாம். அப்ப அதுல இருந்து நாங்க அவனை காஃபிர் என்றும் சொல்லவும் இயலாது, குஃபருக்கும் ஈமானுக்கும் இடையில் இருக்கிறான் அவன் முஸ்லிமின் என்று சொல்லவும் இயலாது. இப்ப இந்த ஸ்கிரீன்ல எழுதினவருக்கு எனக்கு ஏசை இல்லாதா? ஏசை இயலும், வேற மாதிரி நடந்து கொள்ள இயலும். ஆனா இந்த இடத்துல அது பொருத்தமே இல்லை. அவராகவே உணர்ந்து திரிந்து வரட்டும். என்ன, அவர் செய்யற பாவத்தை வெறுப்போம், நாங்க அவரை வெறுக்க மாட்டோம். இதான் எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் சொல்லித்தர விஷயம். ரைட், அப்படியே கீழே வாங்க. அப்ப இந்த முத்தஸிலாக்கள் நிறைய என்ன செய்யறாங்க, இப்படி பிரிஞ்சு போய் ஃபர்ஸ்ட்ல பாவம் செய்தவர் அவர் பாவி என்றெல்லாம் சொல்ல இயலாது, அவர் முஸ்லீம் அந்தஸ்துல வைக்க இயலாது, அதே நேரம் அவர் காஃபிர் அந்தஸ்துலையும் வைக்க இயலாது. ரெண்டுக்கும் இடையில அவர் முஸ்லீமும் இல்லை காஃபிரும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார் என்று சொல்லி அந்த விஷயத்தை வச்சு பிரிந்து போயின முத்தஸிலாக்கள் பிற்காலத்தில் இப்படி நிறைய விஷயத்த மார்க்க குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடிய நிறைய விஷயத்துல மூளையை போட்டு பகுத்தறிவை போட்டு யோசிச்சு பல முரண்பட்ட குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான பல விடயங்களை முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுல சிலது இங்க இருக்கு பாருங்க. அவங்க சொன்னாங்க அல் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அல் குர்ஆன் என்றது என்ன? அல்லாஹுடைய பேச்சு இல்லையாமா? அல் குர்ஆன் அல்லாஹுடைய பேச்சா இல்லையா? அல்லாஹுடைய பேச்சு, அது அல்லாஹுடைய கலாம் என்று சொல்லுவாங்க. அல்லாஹுடைய பேச்சு, அல் குர்ஆன் அல்லாஹுடைய பேச்சு. இப்ப இவங்க சொல்றாங்க அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லி. அப்ப அல்லாஹ்ட பேச்சு படைக்கப்பட்ட என்று சொன்னா அல்லாஹ் படைச்ச ஒரு ஆள் இருக்கணுமே. அல்லாஹ் படைச்சு யாரு? கேள்வி வருமா இல்லையா? அப்ப அங்க சிக்கல் இருக்கு. அதனால குர்ஆன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பேச்சு அவ்வளவுதான், அதோட ஸ்டாப் பண்ண வேண்டியதான். அதுக்கு அங்கால நாங்க யோசிக்கிறோம். இவங்க யோசிச்சு பகுத்தறிவை போட்டு அல் குர்ஆன் படைக்கப்பட்ட என்று சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க அல்லாஹுடைய தாத்து சிஃபாத் பற்றிய விடயத்தில் இவர்கள் முரண்பட்ட சிந்தனையை கொண்டிருந்தனர். அதாவது முரண்பட்ட சிந்தனை என்ன? அல்லாஹ்வுடைய தாத்தும் சிஃபாத்தும் ஒன்றுதான், இது வேற வேற இல்ல, இதான் தௌஹீத் அப்படி என்று சொன்னாங்க. அப்படி இல்லை, தாத்தும் சிஃபாத்தும் உண்டாக இருக்க முடியாது. ரைட், தாத்தும் சிஃபாத்தும் உண்டாக இருக்க முடியாது. தாத்து வேற சிஃபாத்து வேற. அல்லாஹுடைய தாத் என்று அல்லாஹுடைய உருவம், அதை நாங்க பார்க்க இயலாது, அதை கற்பனை பண்ண இயலாது. அதைத்தான் நாளைக்கு மறுமையில் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு நாங்க போய் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் அந்த பாக்கியங்களை தரோம். ரைட், அதான் அல்லாஹுடைய தாத். அல்லாஹுடைய சிஃபாத், அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் அனைத்தையும் பார்க்கக்கூடியவன், அனைத்தையும் செவி சார். Recording in progress. சரி, அப்ப பாருங்க, இந்த முத்தஸிலாக்கள் சொன்னாங்க அல்லாஹுடைய தாத் சிஃபாத் ரெண்டு ஒன்று தான், அதை வேறு வேறு என்று சொல்ல இயலாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை. இப்ப எங்களை எடுத்துக்கொண்டா எங்களுக்கு என்ற ஒரு உருவம் இருக்கு, அது எங்கட தாத். எங்கட சிஃபாத் என்ன? இப்ப நான் பேசுறேன், அதை நீங்க கேட்கிறீங்க, அது பேசுறது என்ற சிஃபாத். நீங்க அதை காதால கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், இது உங்களோட சிஃபாத். ஸ்கிரீனை நீங்க கண்ணால பாக்குறீங்க, உங்களோட சிஃபாத். நோட் பண்ண வேண்டிய விஷயங்களை நோட் பண்றீங்க, எழுதுதல் உங்களோட சிஃபாத். அப்ப தாத்தும் சிஃபாத்தும் ஒன்றாக இருக்கேலுமா? தாத் என்றது ஒன்றாக இருக்கேல. தாத் என்றது ஒரு உருவம். அப்ப அல்லாஹ் குறிக்கக்கூடிய உருவம் தான் தாத், அல்லாஹுடைய பண்புகள் சிஃபாத். இதை இவங்க பகுத்தறிவு ரீதியாக யோசிச்சு அப்படி இல்லை, அல்லாஹ்வுடைய தாத்து சிஃபாத் என்று ரெண்டு வேற வேறையா பார்த்தா அது தௌஹீதுக்கு முரணாக வருது, அப்படி எல்லாம் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தாத்தும் சிஃபாத்தும் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னாங்க. எனவே இதிலையும் இவங்க முரண்பட்ட சிந்தனைய நம்பிக்கையை கொண்டிருக்கிறான். அடுத்தது, மனிதன் பூரண செயல் சுதந்திரம் மிக்கவன் அப்படின்னு சொல்றான். பூரண செயல் சுதந்திரம் என்றா எல்லாமே நாங்களாகத்தான் செஞ்சு கொள்றோம். அல்லாஹுடைய அந்த கலாகதிர் என்ற ஒரு விஷயம் எங்க விஷயத்துல தாக்கம் செலுத்துறல்ல. பூரண செயல் சுதந்திரம். பூரண செயல் சுதந்திரம் என்றது இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா எப்படின்னா, இதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன், நான் செஞ்சது பிறகுதான் அல்லாஹ்வுக்கே தெரியும் என்ற மாதிரி தான் இவனோட நம்பிக்கை.
அப்ப அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். என்ன, எங்களுக்கு ஒரு வரையறையோட அல்லாஹ் தாலா செயல் சுதந்திரத்தை தந்திருக்கிறான். அடுத்த ஒரு நேரம் எங்களால பாவம் செய்யலும் நன்மையும் செய்யலும், எதை நாங்க தெரிவு செய்யறோம் என்ற அந்த விஷயத்த அல்லாஹ் எங்கட கையில தந்திருக்கிறான். அது செயல் சுதந்திரம், அவ்வளவுதான். இவங்க சொல்லலாம் பூரண செயல் சுதந்திரம். இங்க வார வார்த்தையில பூரண செயல் சுதந்திரம் என்றுதான் இங்க முரணான விஷயம். என் மனிதன் செயல் சுதந்திரம் வரையறையோட தான் வழங்கப்பட்டிருக்கு. எனவே இது ஒரு முரணான நம்பிக்கை. அடுத்தது, மறுமையில் அல்லாஹ்வை காண முடியாது என்று சொல்றாங்க. நாளை மறுமையில் அல்லாஹ்வை சொர்க்கவாதிகள் பூரண சந்திரனை காண்பது போன்று அல்லாஹ்வை சொர்க்கவாதிகள் காண்பார்கள் என்று நேரடியாக ஹதீஸ் வந்திருக்கு. ஆனா இவங்க சொல்றாங்க அப்படி எல்லாம் இல்லை, அல்லாஹ் பார்க்க இயலாது என்று சொல்றாங்க. அடுத்து, பெரும்பாவம் செய்தவர்கள் நிராகரிப்புக்கும் விசுவாசத்துக்கும், அதாவது குஃபுருக்கும் ஈமானுக்கும் இடைப்பட்ட நிலையில் செல்றாங்க. எனவே இதெல்லாம் குர்ஆன் சுன்னாவுக்கு முரணான, அதாவது முரண்பட்ட அக்கீதாக்களா இல்லையா? இந்த கொள்கைகள் எல்லாம் முரண்பட்ட கொள்கைகளா இல்லையா? முரண்பட்ட கொள்கைகள், முரண்கீதாக்கள். இது வழிகட்ட அக்கீதாக்கள். இதை பின்பற்றி போனா நாங்களும் வழிகட்டு தான் போவோம். எனவே மூத்தசிலாக்கள் ஒரு வழிகட்ட அக்கீதா பிரிவினர். மூத்தசிலாக்கள் பகுத்தறிவு ரீதியாக அக்கீதாவை விலக்கி சென்ற ஒரு வழிகட்ட அக்கீதா பிரிவினர் ஆவர். இந்த கூற்று சரியா இல்லையா? சொல்லுங்க, சரியா இல்லையா? சரி. சரி. முத்தசிலாக்கள் அக்கீதாவை பகுத்தறிவு ரீதியாக அக்கீதா சார்ந்த விடயங்களை சிந்தித்து குர்ஆன் சுன்னாவுக்கு முரணாக அக்கீதாவை விலக்கி சென்ற ஒரு வழிகட்ட அக்கீதா பிரிவினர் ஆவர். சரிதானே? இப்ப உங்களுக்கு தெரியும், கீழே வேற வேற விஷயங்கள் எல்லாம் வருது. ரைட், வேற தலைப்புகள், அதாவது மூத்தசிலாக்கள் அக்கீதா, மூத்தசிலாக்கள் உட்பிரிவுகள், அப்படியெல்லாம் தலைப்புகள் எல்லாம் வருது. இப்ப அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்ப இவ்வளவு விஷயத்தையும் விளங்கிக் கொள்ளுங்க. இப்ப சொன்ன இவ்வளவும் விளங்கிக் கொள்ளும். உங்களுக்கு இப்ப தெரியும் மூத்தசிலாக்கள்டா யாரு, இவங்களோட விஷயம் என்னன்னு ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இருங்க. சரி, இப்ப ஒரு ஆள் சொல்லுங்க அப்போ, மூத்தசில்லாக்கள் என்றால் யார் என்ற ஒரு கேள்வி வந்துட்டு 2 மார்க்ஸுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. முஅ்தஸிலா என்பதன் மொழிக்கருத்து பிரிந்து சென்றவர்கள் என்று பொருள்படும். அதாவது இஸ்லாமிய பரிபாஷையில் அக்கீதா சார்ந்த விடயங்களை பகுத்தறிவு ரீதியாக சிந்தித்து கருத்து வேறுபாடு காரணமாக முஸ்லிம் சமூகத்தை விட்டு வெளியேறி பிரிந்து சென்றவர்கள். ரைட், வெரி குட். சரி, இந்த மூத்தசிலாக்களுடைய இஸ்தாபகர், இந்த மூத்தசிலாக்கள் தோன்றதுக்கு காரணமாக அமைந்த இதுக்கு வித்திட்டவர் யாரு? வாசில் பின் அத்தா. வாசில் பின் அத்தா. சரி, வாசில் பின் அத்தா எந்த ஆசிரியர் கருத்துக்கு முரணான கருத்தை தெரிவிச்சு போனார்? அந்த ஆசிரியர் பேர் என்ன? இமாம் ஹசனுல் பஷரி. இமாம் ஹசனுல் பஸரி. பாடம் நடந்த பள்ளிவாசல் எந்த ஊர்ல இருந்த பள்ளிவாசல்? பஸ்ரா. பஸ்ரா. ரைட், இது டைரக்டா கைட்ல வந்திருக்கிற விஷயம். டைரக்டா கைட்ல வந்திருக்கிற விஷயங்கள் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எம்சிக்குள்ள தேவைப்படும். எந்த விஷயத்துல முதலாவது மூத்தசிலாக்கள் பிரிஞ்சு போனாங்க? மூத்தசிலாக்கள் ஆரம்பத்தில் எந்த விடயத்தை முன் வச்சு பிரிஞ்சு போனா? பாவம் செய்தவர் நிலைப்பாடு பற்றி. பாவம் செய்தவர்களுடைய நிலைப்பாடு.
ஸ்கிரீன் ஷேர் ஆகித்தானே இக்கி ஓ சார். டிவைஸில் கொஞ்சம் சின்ன ஒரு இது உண்டாகுது. ரைட். அப்ப சரி, மூத்தசிலாக்கள் அக்கீதாக்களை கொஞ்சம் சொல்லுங்க. அல் குர்ஆன் படைக்கப்பட்டது. அல்லாஹ்வின் தாத் சிபத் 2 மனிதன் பூரண செயற்சுதர் வளர்க்கப்பட்டவன். மனிதன் மறுமை முடியாது. ம் பாவம் செய்தவன் குஃப்ருக்கும் ஈமானுக்கும் இடையில் இருக்கிறான். ரைட். சரி, இப்ப இந்த கேள்வியில 12வது கேள்வியில வந்திருக்கக்கூடிய இந்த மூத்தசிலா மூத்தசிலா என்றது யாரு, என்ன விஷயம் என்றது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? ஓ சார். சரி, அப்ப இப்படியான இந்த கோட்பாடை ஏற்கணும் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துல இப்ப அதாவது அந்த ஹலீஃபாவே அந்த கோட்பாட்டை மக்கள்ல திணிக்கிறது. எந்த ஆட்சிக்குள்ள இருக்கிற எல்லோரும் இந்த கோட்பாட்டை தான் பின்பற்றணும், இல்லாட்டி அவங்க துன்புறுத்தப்படுவாங்க அப்படி என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இஸ்லாமிய வரலாற்றுல ஹலீஃபா மஅமூன், இந்த மஅமூன் என்று சொல்லப்படக்கூடியவர், இவர் ஆட்சி பீடம் ஏறியதுக்கு பின்னால மூத்தசிலா கோட்பாடு தான் அனைவராலும் பின்பற்றப்படணும் என்று சொல்லி சட்டத்தை போட்டார். மூத்தசிலா கோட்பாடைத்தான் அனைவரும் பின்பற்றணும் என்று சொல்லி சட்டத்தை போடுறார். இதற்கு எதிராக சில இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, செயற்படுறாங்க. ஏன் இது ஒரு வழிகட்டாக்கியதா, சமூகத்தை பாதுகாக்கணும் என்று சொல்லி பாடுபடுறான். அப்படி பாடுபட்ட அறிஞர்கள் அந்த கோட்பாடை ஏற்க மறுத்த மக்கள், பகிரங்கமாக அதை மறுத்த மக்களை, இந்த மூத்தசிலா கோட்பாட்டை ஏற்காத மக்களை துன்புறுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த அடிப்படையில தான் ஒரு இமாம் துன்புறுத்தப்பட்டார். அவர் யார் என்று சொன்னா அதுவும் எங்கட சிலபஸ்ல தெளிவாக இருக்கு. அப்படியே நீங்க யூனிட் 4ல அந்த விஷயத்தை பார்க்கலாம். சரி, ஃபிக்குடைய பொற்காலம் என்ற பாடத்தை நீங்க எடுத்து பார்த்தா வழங்கும் 4 இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறும் சுருக்கமாக, மிக சுருக்கமாக உங்களுக்கு தரப்பட்டீங்க உங்களோட சிலபஸ்ல. 4 மதுஹபுடைய இமாம்கள். 4 மதுஹபுடைய இமாம்கள் உங்களுக்கு தெரியும். இதுல பாருங்க, இவங்க ஃபிக்குடைய பொற்காலம் என்று அழைக்கப்படுற அந்த காலகட்டத்தில் வந்தவங்க. அதாவது அந்த அளவுக்கு ஃபிக்கு கலை, ஃபிக்கு துறை, இஸ்லாமிய குர்ஆன் சுன்னா சார்ந்த சட்டவியல் வளர்ச்சி அடைஞ்ச ஒரு காலகட்டம் தான் இது. அந்த காலத்தில் பிரதானமாக அல் ஐம்மத்துல் அர்பா 4 மதுஹபுகளுடைய இமாம்கள் தோற்றம் பெற்ற காலப்பிரிவு. இதுல முதலாவது இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்களோட மதுஹபோட பேர் என்ன? ஹனஃபி மதுஹப். இமாம் அபு ஹனீஃபா ஹனஃபி மதுஹப். அடுத்து அப்படியே கீழே பாருங்க, இவர ஹிஸ்டரி அப்படி ரைட். அப்படியே கீழே வாங்க. இரண்டாவது இமாம் மாலிக் இப்னு அனஸ். இமாம் மாலிக் இப்னு அனஸ், இவருடைய மதுஹபோட பேர் என்ன?
மாலிக் இப்னு அனஸ் மதுஹபுடைய பேர் என்ன? இமாமுல் மதீனா. மதுஹபுடைய பேர் இவர மதுஹபுடைய பேர் மாலிகி மதுஹப். மாலிகி, மாலிக் மதுஹப். ஷாஃபிஈ மதுஹப், மாலிகி மதுஹப். சரி, அடுத்த பாருங்க. மூணாவது இமாம் ஷாஃபிஈ இவர மதுஹபுடைய பேர் என்ன? ஷாஃபி மதீனா. ஷாஃபி மதுஹப், மூன்றாவது இமாம். அடுத்தது நான்காவது இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் இவர மதுஹபுடைய பேர் என்ன? ஹம்பலி மதுஹப். ஹம்பலி மதுஹப். அப்ப 4 மதுஹபுகளும் உங்களுக்கு தெரியும். 4 மதுஹபுகளுடைய ஆசிரியர்களும் யார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். தெரியுமா இல்லையா? அதான் நீங்க தந்திருக்கீங்க பாருங்க. அப்போ கேள்வியில 4 மதுஹபுடைய ஆசிரியர்கள் பேர்களும் தந்திருக்கு. ஒரே ஒரு ஆள் ஹதீஸ் துறையோட சார்ந்த இமாமுடைய பேர் ஒன்று வந்திருக்கு. அது யூனிட் 3ல வருது. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட பேர் மட்டும் இங்க வந்திருக்கு. 5வது ஆன்சர்ல வந்திருக்கு. ரைட், பாருங்க. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ஹம்பலி மதுஹபுடைய ஆசிரியர். ரைட். இமாம் மாலிக் இப்னு அனஸ் மாலிகி மதுஹபுடைய ஆசிரியர். இமாம் அபு ஹனீஃபா ஹனஃபி மதுஹபுடைய ஆசிரியர். இமாம் ஷாஃபி மதுஹபுடைய ஆசிரியர். இமாம் புகாரி மட்டும் ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர் பேர் வந்திருக்கு. ரைட், இப்ப விஷயத்துக்கு வருவோம். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் என்ன இந்த பாடத்துல அப்படியே கீழே பாரும். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் என்ற இந்த தலைப்புல அப்படியே கீழே பாருங்க. சரி, இங்க இருந்து பார்த்து போமே. இவர் ஹிஜ்ரி 164ல பிறந்து 241ல வஃபாத்தான ஒரு அறிஞர். யாரு? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர முழு பேர் அபு அப்துல்லா அஹ்மது இப்னு முஹம்மது ஹம்பல். இது நீங்க பாடமாய்த்தான் ஆகணும், வேற வழி இல்லை. இந்த பெயர்கள், ஆண்டுகள், ஒவ்வொரு, அதாவது இந்த 4 மதுஹபுடைய ஆசிரியர்களுடைய இந்த ஹிஸ்டரி, அதாவது எல்லாத்தையும் பாடமாக்கணும் இல்லை. அவங்களோட ஊர் பெயர், அவங்களோட நூட்கள், அவங்க பிறந்தாண்டு, மரணித்தாண்டு, இது கட்டாயம் பாடமாய்த்தான் ஆகும். அதே போன்று யூனிட் 3ல 6 ஹதீஸ் துறை அறிஞர்கள், சிஹாஹு சித்தாவுடைய அறிஞர்கள், பரிசுத்த திரட்டுகள், 6 ஹதீஸ் திரட்டுகள், இதனுடைய ஆசிரியர்களுடைய வரலாறு தந்திருக்கு சுருக்கமாக. அதுவும் கட்டாயம் பாடமாய்த்தான் ஆகணும். அப்ப மொத்தம் 10. ஹதீஸ் துறையில 6, இங்க 4, 10. இது கட்டாயம் உங்களுக்கு பாடமிக்கணும். இந்த 4ல ஒன்றுதான் அஹ்மது இப்னு ஹம்பல். இவர் ஹிஜ்ரி 164ல பிறந்தார், 241ல வஃபாத்தானார். கவனமா பார்க்கணும். இது ஹிஜ்ரி, ஹீனா போட்டி. கிபி என்றா பிழை, கிறிஸ்துக்கு பின் கிறிஸ்துக்கு முன் என்று வந்துடும். அதனால அதுலயும் கவனமா வைக்கணும். அபு அப்துல்லா அஹ்மது இப்னு முஹம்மது ஹம்பல் இவர் 164ல பகதாதுல பிறந்தார், 241ல் மறைந்தார். இதுல விளங்கப்படுத்துறது எல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க அதை பாடம் ஆகிக்கொள்ளும். ரைட். இமாம் அவர்கள் வாழ்ந்த காலம் பகதாத் அறிவியல் ஆராய்ச்சிகளின் மையமாக திகழ்ந்த காலம். எனவே தஃப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ், மொழி, அரபு இலக்கியம் போன்ற எல்லாம் வளர்ச்சி அடைந்திருந்த காலம். இல்ம் அப்படியே உயர்ந்து சென்ற காலப்பிரிவு தான் அந்த காலப்பிரிவு. அவ்வாறே அஹ்லுர் ரஇ பிரிவினர்களும் அஹ்லுல் ஹதீஸ் பிரிவினரின் சிந்தனைகளும் அங்கு இருந்தன. இதெல்லாம் நாங்க பின்னால கேள்வி வார டைம்ல பார்ப்போம். அஹ்லுர் ரஇ என்ற என்ன, அஹ்லுல் ஹதீஸ் என்ற என்னன்னு சொல்லி விரிவாக மேலேறிக்கு அது சம்பந்தமாக நாங்க பார்ப்போம். இப்ப நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, அந்த காலத்துல அஹ்லுர் ரஇ பிரிவினர்களும் இருந்தாங்க, அஹ்லுல் ஹதீஸ் பிரிவினர்களும் இருந்தாங்க. இந்த இரு வழிமுறைகளையும் பின்பற்றி சரியாவை கற்றுக்கொண்டார். யாரு கற்றுக்கொண்டார்? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல். இவருடைய ஆசிரியர்கள் இப்ராஹிம் இப்னு சாத், இமாம் யூசுப்,
ஹசீம் பின் பஷீர், இமாம் ஷாஃபிஇ, சுஃபியான் பின் உயைனா, யஹ்யா அல் கத்தாம் போன்றவர்களிடத்துல ஃபிக்கு ஹதீஸ் போன்ற பாடங்களை இவர் கற்றிருக்கிறார். இதெல்லாம் ஆசிரியர்களுடைய பெயர்கள். யாருடைய ஆசிரியர்கள்? யாருடைய ஆசிரியர்கள்? இமாம் ஷாஃபி ரஹ்மான். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆசிரியர்கள். நான் படிச்சு கொண்டிருக்கிற தலைப்பு என்ன? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட ஆசிரியர்கள். அடுத்த பாயிண்ட், முஅ்தஸிலா கோட்பாட்டை ஏற்க மறுத்ததன் காரணமாக ஹலீஃபா மஅ்மூனால் துன்புறுத்தப்பட்டார். யார் துன்புறுத்தப்பட்டு? அஹ்மத் இப்னு ஹம்பல். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஏன் துன்புறுத்தப்பட்ட? முஅ்தஸிலா கோட்பாட்டை ஏற்க மறுத்ததன் காரணமாக. முஅ்தஸிலா கோட்பாட்டை ஏற்க மறுத்ததன் காரணமாக துன்புறுத்தப்பட்ட. யாரால துன்புறுத்தப்பட்ட? கலீஃபா மஅ்மூன். ரைட். 133வது பேஜ் கைட்ல இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் என்ற பாடத்துக்கு கீழே பாயிண்ட், முஅ்தஸிலா கோட்பாட்டை ஏற்க மறுத்ததன் காரணமாக மஅ்மூனால் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். கேள்வி, முஅ்தஸிலா கோட்பாட்டை ஏற்க மறுத்ததன் காரணமாக கலீஃபா மஅ்மூனால் துன்புறுத்தப்பட்ட இமாம் யாரு? இமாம் அஹ்மத் இப்னு இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல். பாருங்க, முழு கைட்டுக்கு வெளியில இருந்து கைட்ல இல்லாத ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு குழப்பற மாதிரி கேள்வி போடல. நீங்க 2024 பாஸ் பேப்பர் செஞ்சு பாருங்க, 2023 செஞ்சு பாருங்க, 2022, 21, 20, 19 அதுக்கு முதல் இருக்கிற பாஸ் பேப்பர் நீங்க செய்யறது செய்யாது உங்களோட சொந்த விஷயம். அதுல உங்களுக்கு சில விஷயங்கள் குழப்பமாக இருந்தா நீங்க பெருசா அலட்டி கொள்ள தேவையில்லை. 2018 அதுக்கு முற்பட்ட கால போய் பாஸ் பேப்பர்ஸ், அது வந்து ஓல்டு சிலபஸ். 2019 இருந்து அதுக்கு பிற்பட்ட கால போய் இருக்கிற எல்லா பாஸ் பேப்பரையும் நீங்க தாராளமாக செஞ்சு பாருங்க. மிகவும் ஆழமாக ஆய்வோட, எப்படி நாங்க பாஸ் பேப்பர் கிளாஸ்ல படிக்கிறோமோ அப்படி ஒவ்வொன்றாக ஆழமாக படிச்சு பாருங்க, எல்லாம் கிளியரா. அதே நேரம் அந்த படிக்கும் போது கவனிங்க, உங்களுக்கு கைட்டுக்கு அப்பால் கைட்ல இல்லாத ஒரு புது விஷயத்தை போட்டு உன மண்டையை குழப்புற மாதிரி எங்கேயும் கேள்வி வைக்க மாட்டான். அப்ப இஸ்லாம் பாடம் எவ்வளவு ஈஸி என்று பாருங்க. இருக்கிற விஷயம் தானே அப்படியோ. ஏன் இஸ்லாத்துல புதுசா ஒரு விஷயத்த நாங்க சொல்ல இயலாது. இருக்கிற விஷயத்த அப்படியோ இங்க போடுற நோட்ஸ்ல அங்க படிக்கிறோம், அது தூக்கி அப்படியே கேள்வியா இங்க போடுறோம், அவ்வளவுதான். மெட்ஸ் மாதிரி புதுசா கணக்கு செஞ்சு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதோ, சயின்ஸ் மாதிரி செய்யறதோ இல்லை. யோசிச்சு புதுசா ஆன்சரா செலக்ட் பண்றதோ இல்லை. இங்க ஈஸியான ஒரு விஷயம் கைட்ல இருக்கிறது அப்படியே தூக்கி போடுறது. முஅ்தஸிலா கோட்பாட்டை ஏற்க மறுத்ததற்கான கலீஃபா மஅ்மூனால துன்புறுத்தப்பட்ட இமாம் யாரு? கேள்வி. கைட்ல டிரெக்டா தந்தைக்கு முஅ்தஸிலா கோட்பாட்டை ஏற்க மறுத்ததன் காரணமாக கலீஃபா மஅ்மூனால் துன்புறுத்தப்பட்டார். யாரு? இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல். ஆன்சர் கொடுத்தாச்சு, விஷயம் முடிஞ்சு. எனவே இமாம் மாலிக் இதுக்கு ஆன்சரா வருமா? வருமா? வராது. வராது. இமாம் அபு ஹனீஃபா வருமா? வராது. வேற எல்லா ஆன்சரும் பிழை. அப்படியே கீழே பார்க்கலாம் நீங்க. அவருடைய சில நூட்கள் தந்திருக்கு. மசாயில் சாலிஹ் எனக்கூடிய நூல், முஸ்னத் அஹமத் இல்ல முஸ்னத் அஹமத் இல்ல, முஸ்னத் எனக்கூடிய நூல். ரைட், முஸ்னத் அஹமத் இமாம் அஹமது இப்னு ஹம்பல், முஸ்னத் அஹமத் எனக்கூடிய நூல். ரைட், இது வந்து இமாம் அவர்களின் சிந்தனைகள். இவரது புதல்வர்களான சாலிஹ் பின் அஹ்மது இப்னு ஹம்பல், அதாவது இமாம் அஹமது இப்னு ஹம்பல்ல மகன் சாலிஹ், அப்துல்லா இப்னு அஹமத் ஆகியோரால் தொகுக்கப்பட்டன. சாலிஹ் அப்துல்லா என்று ரெண்டு புள்ளே அவங்களால தொகுக்கப்பட்டது. அதாவது இவங்க சொல்லி கொடுத்த விஷயத்த அவங்க நூல் உருப்படுத்தினாங்க. இமாம் அஹமது ஹம்பல் சொல்லி கொடுத்த விஷயத்த அவங்களோட மகன்மார்
சாலிஹ் என்றவரும் அப்துல்லா என்றவரும் நூல் உருப்படுத்தினார். அவைதான் மசாயில் சாலிஹ் என்றதும் முஸ்னத் என்ற நூலும். இவர சிந்தனை தான் ஹம்பலி மதுஹபாக வளர்ச்சி அடைந்தது. இமாம் அவர்கள் அது நேரடி மாணவர்களாக இல்லாத போதும் அவரது மாணவர்களின் மாணவராக இருந்த அபூபக்கர் அல் கலாம் என்பவரின் முயற்சியினாலேயே இமாம் அவர்களது கருத்துக்கள் உலகிற்கு கிடைத்தன. அப்ப இவர்தான் இமாம் அஹமது இப்னு ஹம்பல்ல கருத்துக்களை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். எம்சிக்குள்ள வரலாம், யாமிச்சு கொள்ளும் அபூபக்கர் அல் கலாம். ரைட், இப்ப கேள்விக்கு வாங்க. இப்ப சொல்லுங்க, இந்த கேள்வியில் ஏதும் விளங்காத விஷயங்கள் ஏதும் டவுட்ஸ் இருக்கா? ஃபுல்லா கிளியர் அந்த பாடம்? இப்ப என்ன கிளியரா விளங்கிட்டா பாடம்? ஓ சார். ரைட், ஏதும் சந்தேகங்கள் இருக்கு அதுல படிச்சதுல? முத்தசிலாக்களை இல்ல பத்தி சார். படிச்சிருக்கிறோம். ஓ, முத்தசிலாக்கள்னா யாரு, என்ன விஷயம் அப்படியே படிச்சுக்கிறோம். ரைட், அது பின்னால இமாம்களுடைய அந்த வரலாறு அப்படியே வருது. அதுல இமாம் அதாவது இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறு படிச்சுக்கிறோம். இதான் மெயினாக நாங்கள் பாடல பார்த்த விஷயம். அப்ப இந்த கேள்விக்குள்ள இந்த கேள்வியை நீங்க சரியாக வழங்கணும்னு அந்த 2 பாடப்பரப்பும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால அது 2 விஷயத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினேன். இந்த கேள்வி டிரெக்டா எதுக்குள்ள இருந்து வந்திருக்கேன், உண்மையிலேயே டிரெக்டா நாங்கள் கைட்டை வச்சு பார்க்க போனா இந்த கேள்வி யூனிட் 4ல இந்த பகுதியை தான் நாங்கள் சொல்லுவோம். யூனிட் 2 சொல்ல இல்லாது. யூனிட் 2ல மூத்தசிலாக்களை பற்றி தான் படிக்கிறோம். இந்த வார்த்தை அப்படி இருக்க யூனிட் 4ல இருக்கிற அஹமது பின் ஹம்பல் என்ற அந்த தலைப்பு வைக்கலாம் நீக்கி. எனவே இது யூனிட் 4ல இருந்து எடுத்துக்கப்பட்ட கேள்வி. யூனிட் 4 மிக முக்கியமான ஒரு யூனிட். அதிகமாக எம்சிக்யூ வரும், எஸ்ஐ கேள்வியும் வரும். எனவே யூனிட் 4 நல்லா தெளிவாக விரிவாக படிச்சுக்கொள்ளும். இதுலேயே நீங்க பார்க்கலாம், நான் படிச்ச 10வது கேள்வி யூனிட் 4 இஜ்திஹாத் கேள்வி. 11வது கேள்வி இஜ்மாட கேள்வி, நேத்து படிச்சது யூனிட் 4. 12வது கேள்வி இதுவும் யூனிட் 4. இன்னுமே இருக்கு கீழே யூனிட் 4 கேள்வி. எனவே யூனிட் 4 இஜ்திஹாத் என்ற அந்த தலைப்புக்குரிய அந்த பாடம் மிக முக்கியமான பாடம். துணை மூல ஆதாரங்கள் இருக்கிற பாடம், இமாம்களை பத்தி வார பாடம், மகாசிது ஷரியா என்ற பாடம், கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் பேசுற யூனிட். எனவே அந்த யூனிட்ல மிக தெளிவாக விரிவாக விளக்கத்தோட அந்த யூனிட்ல நீங்க படிச்சு கொள்ளும். சரியா? மூத்தசிலாக்கள் என்ற இந்த தலைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு இப்ப தெரியும். எனவே இதுல டைம் முடிஞ்சு கிளாஸை முடிப்போம். லாஸ்டா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். முத்தசிலாக்களை பத்தி அண்மை காலங்கள்ல கேள்விகள் வரல. 2024ல வந்தீங்க சரியா பார்ப்போம். 2024க்கு முதலும் கேள்விக்கு அதுலயும் வரல. கேள்வி வராத பகுதியில் அதிகமாக கேள்வி இடம்பெறது வாய்ப்பு இருக்கு. எனவே 2025 பெட்ச் ரெடியாக இருந்து கொள்ளுங்க. மூத்தசிலாக்கள் என்ற தலைப்புல உங்களுக்கு கேள்வி வாரத்துக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ரைட், அதோட இவங்களுக்கு எதிர்பார்க்க நான் கொடுத்திருப்பேன் பெரும்பாலும் இந்த மூத்தசிலாக்கள் என்ற தலைப்பு 2024க்கு. அதுல இருக்கிற கேள்வியை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். நீங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை செஞ்சு பார்க்கலாம். மூத்தசிலாக்கள் என்ற அந்த தலைப்புல வர அது ஃப்ரீ கிளாஸில் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள்
என்ன வெளியிலேருந்து எல்லாரும் ஜாயின் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கப்படுற கிளாஸ் தான் ஃப்ரீ கிளாஸ். என்ன தேவையில்லாத மாதிரி செக் பண்ணுவாங்க ப்ரைவேட்டாக. சட் பண்ணுறது ப்ரைவேட்டாக சட் பண்ணுறதை கட் பண்ணி வச்சா சட் பண்ண இயலாது. அது சட் பண்ண எலோ பண்ணி வச்சா சட் பண்ணலாம். ரைட், தேவையில்லாத மாதிரி சட் பண்ணலாம், தேவையில்லாத மாதிரி மைக் ஆன் பண்ணி பேசலாம், தேவையில்லாத மாதிரி ஸ்க்ரீனில் எழுதலாம். இதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் கணக்கெடுக்கக்கூடாது. நீங்கள் போன வேலை முடிச்சா விஷயம் முடிச்சு. அது வாரவங்க அதுக்கென்று வாரவங்க அந்த வேலையை முடிச்சு போட்டு அவங்க அவங்களோட பாட்டுக்கு போவாங்க. நாங்கள் அதெல்லாம் கண்டுகொள்ளக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பார்த்து கொண்டு எங்களுக்கு டைம் இல்லை. அதை விட முக்கியமான வேலை நமக்கு நிறைய இருக்கு. எக்ஸாம் நெருங்குது, குயிக்காக வந்துடும். எனவே நீங்கள் அதுகள் ஒன்றே யோசிக்க தேவை. நான் எப்படி மைண்டுக்கு அதை ஒன்றையும் எடுக்காமல் இருந்தேன், கிளாஸை செஞ்சு கொண்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்களும் இந்த ஃப்ரீ கிளாஸில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த கிளாஸுக்கு போனாலும் சரி, அது ஃபிசிக்கல் கிளாஸ்லேயும் கூட பித்னாக்கள் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள், ஜூம்லேயும் வருவாங்க. இவங்களெல்லாம் நீங்கள் கணக்கெடுக்கிறது. நம்மளோட விஷயத்தை பார்த்து கொண்டு போனால் சரி. மூத்தசிலாக்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்க பாப்போம். பாஸ் பேப்பர்ல 2020 22 கேள்வி எதுவும் வந்திருக்கான்னு சொல்லி. மூத்தசிலாக்கள் அந்த தலைப்புல இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இதோட காணல. இதுல மூத்தசிலாக்களை பத்தி கேள்வி இல்லை. 2024 கொடுத்த எதிர்பார்க்கையில ஒரு சின்ன கொஞ்சமா வஹ்தத்துல் வஜூதை பத்தி நீக்கி மூத்தசிலாக்களை பத்தி இருக்காது. சரி, அப்ப அது டைம் போகுது. எனவே நான் இன்ஷா ஜூமை கட் பண்ணிக்கொள்றேன். நீங்க பாருங்க, பாஸ் பேப்பர் கேள்விகள் இருந்தா மூத்தசிலாக்களை பத்தி வந்த கேள்விகளை செய்யுங்க. சரியா? செய்யலும் தானே கேள்வி வந்திருந்தா? ரைட், அப்படி கேள்விகள் வந்திருந்தா பார்த்து செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அது சம்பந்தமாக எது கேள்விகள் வந்திருந்தா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட், இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Recording stopped.